சார், இன்னொரு மிகப்பெரிய விவாதம் வந்து அரசியல் களத்துல போயிட்டு இருக்கு. மும்மொழி கொள்கை. மிகப்பெரிய விவாதம் அது. அது வந்து அப்படிதான் போயிட்டு சரி. இருக்கு. அது வந்து மும்மொழி கொள்கை வந்து எதிர்ப்பு, யார் ஆதரவு, யார் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாஜக தரப்புல நாங்க திணிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. திமுக தரப்புல திணிக்கிறீங்க, இன்னொரு மொழி போரை நீங்கள் பார்க்க வேண்டி வரும்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாரு. ஸோ வந்து இன்னொரு மொழி போருக்கு தமிழகம் தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால் இதில் கருத்து ஒன்று சொல்லிடுறேன். இந்த நிலைப்பாட்டில் வந்து தமிழக அரசினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாடை நான் ஆதரிக்கிறேன். அதில் வந்து சமரசமே கிடையாது. ஏன்னா இது மாநில உரிமை பிரச்சனை. இது இந்த மொழிக்காக எந்த மாநிலத்திலும் இல்லாமல் எங்கேயுமே இல்லாமல் 1000 பேருக்கு மேலே உயிர் தியாகம் பண்ண மண் இந்த மண். அதன் பேரில் தான் திமுகவே அதிகாரத்தில் வந்து உட்காருது. அதனால் இது வந்து ஒரு மொழின்றது முக்கியமான விடயம். மாநில உரிமைன்றது இன்னொன்று இருக்குது. நீ பாட்டுன்னு வருவ, சிபிஎஸ்சிக்கு வந்து மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் யார் வேணாலும் இங்கே பள்ளியை தொடங்கிக்கலாம்னு ஒரு சரத்தை கொண்டு வருவேன். அப்புறம் எதுக்கு இந்த மாநிலம் ஒரு முதலமைச்சர் எதுக்குன்னு இருக்குது? இந்த கேள்வி வருதா இல்லையா? இப்போ ஒரு ஐநா பொது கல்வி முறையை கொண்டுட்டு வருது. இந்தியாவுக்குள்ளே யாரோ ஒரு பெரிய அம்பானியோ அதானியோ வந்துட்டு நான் ஒரு அந்த கல்வி முறையை நான் ஒரு பள்ளியை நான் தொடங்குறேன், ஒன்றும் பர்மிஷனே இந்தியாவுடைய அனுமதி வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு பொது நிறுவனத்துக்கிட்ட ஐநா கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கல்வி அதிகாரமிக்க ஒரு பொது நிறுவனம் இந்த பொது கல்விக் கொள்கையை ஒன்று கொண்டு வருது உலகம் முழுக்க. நான் பள்ளி இங்கே ஆரம்பிச்சிடறேன், இந்தியாவுக்குள்ள ஒருத்தர் பணக்காரன் ஆரம்பித்தா நீங்கள் விட்டுருவீங்களா? மோடி விட்டுருவாரா? அதே தானே இங்கேயும் வருது. இதை நான் குப்பை காடை தமிழ்நாடு உங்களுக்கு